கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டில இருந்து ஒசூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பாலக்காடு வழியா எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு பகல் நேரத்தில் இயங்கிட்டு இருக்கிற இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா மாத்த போறதுக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி இடையே இயங்குற ட்ரெயினை எல்ஹெச்பி பெட்டிகளா மாத்தி இயக்குறதுக்கான தேதியும் அறிவிச்சிருக்காங்க. திருப்பதி டு காட்பாடி இடையே குண்டுக்கொல்லு டிவிஷன்ல நடக்கிற பராமரிப்பு பணி காரணமா மெமு பேசஞ்சர் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் முழுமையாகவும் பகுதியாகவும் ரத்து செய்யறதா சதன் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்ஹெச்பி பெட்டிகளா மாத்தி நவம்பர் மாசம் இயக்க இருந்த நிலையில அதற்கான தேதியை டிசம்பர் மாசமா மாத்தி அறிவிச்சிருக்காங்க. அகமதாபாத் திருச்சி இடையே வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் தற்காலிகமா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. 20 பெட்டிகளுடன் கூடிய புதிய வந்தே பாரத் ரயில் நெல்லைக்கு வந்திருக்கு. இந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. சமீபமா 16 பெட்டிகளுடன் இயங்குற வந்தே பாரத் ரயில்களை 20 பெட்டிகளா அதிகரிக்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதனை தொடர்ந்து சில ரயில்களை 20 பெட்டிகளாகவும் அதிகரிச்சிருக்காங்க. தற்போது செப்டம்பர் 8ஆம் தேதி நேற்று நெல்லைக்கு 20 பெட்டிகளோட சாஃப்ரான் கலர்ல புதிய வந்தே பாரத் ரயில் நெல்லை ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு. இந்த 20 பெட்டிகளுடன் கூடிய புதிய வந்தே பாரத் ரயில் நெல்லை எக்மோர் இடையே இயங்குறதுக்கான தேதி அறிவிப்பு கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். மேலும் மதுரை டு பெங்களூர் இடையே இயங்குற வந்தே பாரத் ரயில 16 பெட்டிகளா அதிகரிச்சிருந்தாங்க. அந்த அதிகரிச்ச பெட்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 12677 மற்றும் 12678 கேஎஸ்ஆர் பெங்களூரு டு எர்ணாகுளம் இடையே இயங்குற பகல் நேர இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒசூர், தர்மபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் வழியா இயங்கிட்டு இருக்கு. இந்த வண்டியோட ஆவரேஜ் ஸ்பீடு 55 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கிறதுனால எக்ஸ்பிரஸ் ரயிலா டிசம்பர் 3ஆம் தேதியில இருந்து வண்டி எண் 16377 மற்றும் 16378 என்ற எண்கள் கொண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா இயங்க இருக்கு. இது மூலமா டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இந்த வண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான கட்டண விலையில இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16053, 16054 மற்றும் 16057, 16058 சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையே இயங்குற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செப்டம்பர் 20ஆம் தேதியில இருந்து சென்னை சென்ட்ரல் திருப்பதி இடையேங்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 4 அன்ரிசர்வ்டு, 10 ஜெனரல் சிட்டிங், ஒரு ஏசி, ஒரு SLRD, ஒரு ஜெனரேட்டர் காரோட மொத்தமா 17 புதிய எல்ஹெச்பி பெட்டிகளோட செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 16101 மற்றும் 16102 சென்னை எக்மோர் கொல்லம் இடையேங்கிற கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து எல்ஹெச்பி ரேக் பெட்டிகளா இயங்க இருக்குன்னு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த தேதியை இப்போ மாற்றம் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து எல்ஹெச்பி பெட்டிகளோடு சென்னை எக்மோர்ல இருந்தும் மறுமார்க்கமா கொல்லத்திலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரதா தேதியை மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா திருப்பதி காட்பாடி இடையே நடக்கிற பராமரிப்பு பணி காரணமா வண்டி எண் 67205 திருப்பதி டு காட்பாடி மெமு பேசஞ்சர் ட்ரெயினும் 67210 காட்பாடி டு திருப்பதி மெமு பேசஞ்சர் ட்ரெயினும் செப்டம்பர் 12, 15, 19, 22, 26, 29, அக்டோபர் 3, 6, 10, 13, 17, 20, 24, 27, 31, நவம்பர் 3, 7, 10, 14, 17 ஆகிய தேதிகளில் முழுமையா ரத்து பண்ணியிருக்காங்க. வண்டி எண் 16854 மற்றும் 16853 திருப்பதி டு விழுப்புரம் இடையே என்கிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை செப்டம்பர் 12, 15, 19, 22, 26, 29, அக்டோபர் 3, 6, 10, 13, 17, 20, 24, 27, 31, நவம்பர் 3, 7, 10, 14, 17 ஆகிய தேதிகளில் திருப்பதி காட்பாடி இடையே பகுதியா ரத்து செய்யப்பட்டு விழுப்புரம் காட்பாடி விழுப்புரம் இடையே இயங்க இருக்கு. அடுத்ததா வண்டி எண் 09419 அகமதாபாத் டு திருச்சி இடையே சூரத், பூனே, ரேணிகுண்டா, சென்னை எக்மோர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை வழியா இயங்குற வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் ஒவ்வொரு வியாழக்கிழமையில அகமதாபாத்ல இருந்து கிளம்புற இந்த வண்டி செப்டம்பர் 11 முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை, அதாவது ரேணிகுண்டால இருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகள்ல சென்னை எக்மோர், செங்கல்பட்டு வழியா செல்லாம திருத்தணி, காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. மறுமார்க்கமா வண்டி எண் 09420 திருச்சி டு அகமதாபாத் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல திருச்சியிலிருந்து இயங்குற இந்த வண்டி செப்டம்பர் 14 முதல் நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் மயிலாடுதுறை, விழுப்புரம், திருவண்ணாமலை, காட்பாடி, திருத்தணி வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. ஆக இந்த வண்டி அரக்கோணம், பெரம்பூர், சென்னை எக்மோர், தாம்பரம், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாம திருத்தணி, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு மட்டும் கூடுதலா நிறுத்தம் வழங்கி தற்காலிகமா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு.
மேலும் ரயில் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.